بسم الله الرحمن الرحيم. பாடத்துடைய தொடர்ச்சி 13வது பாடத்துடைய தொடர்ச்சி. أضف الأسماء الآتية مرة إلى اسم ظاهر وأخرى إلى ضمير كما موضح في المثال. என்ன அர்த்தம்னா, எக்ஸாம்பிள் பாருங்க. மிசாலுன் அப்னாஉன் அப்னாஉ முஹம்மதின் அப்னாஉஹு. அப்னாஉன் இப்னுன் அப்னாஉன். இப்னுன் ஜமஉஹு அப்னாஉன். இப்னுன் சன், அப்னாஉன் சன்ஸ் மகன்கள். அப்னாஉ முஹம்மதின். அப்னாஉ முதாஃப், முஹம்மதின் முதாஃப் இலைஹி. அப்னாஉஹு, அப்னாஉ முதாஃப், ஹு முதாஃப் இலைஹி. இஸ்முன் லாஹிர் சொல்றமே, அதுதான் வெளிப்படையான ஒரு வார்த்தை. லமீர்னா பிரதிப்பெயர். ஹூங்கிறது இங்க லமீர், பிரதிப்பெயர். இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கிற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணோம், இணைக்கணும். ஒரு வார்த்தைய, முதல் வார்த்தைய ரெண்டாவது வார்த்தையோட இணைக்கணும். அப்னாஉன் அப்னாஉ முஹம்மதின். இதோட அர்த்தம் என்ன? முஹம்மதின் மகன்கள். அப்னாஉஹு அவருடைய மகன்கள். அஸ்மாஉன் அஸ்மா, இஸ்முன் அஸ்மாஉன். இஸ்முன் அஸ்மாஉன். இது எப்படி பண்றது? அஸ்மாஉ, அஸ்மாஉ ஹா, சாரி மேல வரும். அஸ்மாஉ, அஸ்மாஉ துல்லாபி, நேம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களின் பெயர்கள். அஸ்மாஉ துல்லாபி. பாருங்க, இப்படி இணைக்கும் போது என்ன ஆகுது? அஸ்மாஉன் ரெண்டு தம்மால முடிஞ்சிருக்கு. இப்படி இணைக்கும் போது அது ஒரு தம்மாவா மாறுது, கவனிக்கணும். அஸ்மாஉ, அஸ்மாஉ துல்லாபி. இங்க என்ன வரும்? இதேதான், இதே வார்த்தையா. அஸ்மாஉஹும், இது இங்க சேர்த்துடணும். அஸ்மாஉஹும் அவர்களுடைய பெயர்கள் அப்படின்னு அர்த்தம். சுமலாஉ, சுமலாஉ ஹாமிதின். இது அப்படிதான், சுமலாஉ ஹாமிதின். ரெண்டாவது வார்த்தை ரெண்டு கஸ்ரால முடியாத கவனிக்கணும். சுமலாஉ ஹாமிதின். அதே மாதிரி இங்க சுமலாஉக. சுமலாஉக. சுமலாஉ ஜமீலுன். என்ன அர்த்தம்? ஜமீல் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஜமீலுன் வகுப்பு தோழன், கிளாஸ்மேட். அதோடைய ஜம்அ ஜுமலாஉ. ஜுமலாஉ ஹாமிதின், ஹாமிதுடைய வகுப்பு தோழர்கள். ஜுமலாஉக உன்னுடைய வகுப்பு தோழர்கள். அஸ்திகாஉ, அஸ்திகாஉல் முதர்ரிசி. அஸ்திகாஉல் முதர்ரிசி. அஸ்திகாஉஹு. சதீகுன் ஜம்உஹு அஸ்திகாஉ. சதீகுன் ஜம்உஹு அஸ்திகாஉ. எந்த வார்த்தை இயல்பிலேயே தம்மால முடியும், ஒரே ஒரு தம்மால முடியும், எந்த வார்த்தைகள் எல்லாம் ரெண்டு தம்மால முடியுது, அதெல்லாம் கவனிக்கணும். உங்களுக்கு இந்த புக்கை பொறுத்தளவுல ஒரு வார்த்தை முதல் தடவையா வரும்போது அது எப்படி உச்சரிக்கணும் தெரியறதுக்காக அதுல உள்ள ஃபத்ஹா, கஸ்ரா தம்மாலாம் போட்டிருப்பாங்க. அடுத்த முறை அதே வார்த்தை வரும்போது எதுவும் இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சுன்றதுக்காக. அதனால நம்ம அதை கவனிக்கணும். அஸ்திகாஉ, அஸ்திகாஉல் முதர்ரிசி,
முதர்ரிஸின் ஆசிரியரின் நண்பர்கள், அஸ்திகாஉஹு அவருடைய நண்பர்கள். புரிஞ்சிருச்சா? அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. இக்ராஇல் மிசால சும்ம ஹவ்வில் அல் ஜுமல் அல் ஆதியத மிஸ்லஹு. என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸாம்பிள்ல இந்த உதாரணத்தை வாசிச்சு பிறகு அதுல இருக்கிற மாதிரி நம்ம பின்வரக்கூடிய வாக்கியங்களை மாத்தணும். அத்தாலிபு ذهب இலல் மத்அமி. நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தையில அந்த வார்த்தையுடைய கடைசி எழுத்துக்கு தம்மா சொல்றோமா, ஃபத்ஹா சொல்றோமா, கஸ்ரா சொல்றோமா, இதை நல்லா கவனிக்கணும். அத்தாலிபு ذهب இலல் மத்அமி. ஏன் மத்அமின்னு சொல்றோம்? இலா வந்ததுனால. இலாக்கு அப்புறம் எந்த வார்த்தை வந்தாலும் அதுக்கு அதோடைய கடைசி எழுத்துக்கு கஸ்ரா வரும். என்ன அர்த்தம்? அத்தாலிபு ذهب அந்த மாணவர் சென்றார். இலல் மத்அமி மத்அமுக்கு. மத்அம்னா சாப்பிடக்கூடிய இடம், உணவகம், ரெஸ்டாரண்ட் சொல்றோம், ஹோட்டல் சொல்றோம். இலல் மத்அமி. அத்துல்லாபு. அத்தாலிபு முஃப்ரத், அத்துல்லாபு ஜம பன்மை. அத்துல்லாபு ذهبوا இலல் மத்அமி. நீங்க கவனிக்க வேண்டியது என்ன? இங்க தஹபன்னு சொன்னோம், இங்க தஹபூன்னு சொல்றோம். ஏன்? இது ஒருமையுடைய வார்த்தை, அதனால ஒருமைக்கான வினைச்சொல். இது பன்மையுடைய வார்த்தை, அதனால பன்மைக்கான வினைச்சொல். அத்தாலிபு ذهبوا இலல் மத்அமி அந்த மாணவர்கள் சென்றார்கள். இலல் மத்அமி உணவகத்திற்கு. தமிழ்ல சொல்ல போனா அந்த மாணவர்கள் உணவகத்திற்கு சென்றார்கள். இப்ப இந்த வினை சொற்கள் எல்லாம் இறந்த கால வினை சொற்கள் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. அத்தாலிபு ஜலச ஃபில் ஃபஸ்லி. இப்ப என்ன வரும்? அத்தாலிபு ஜலச ஃபில் ஃபஸ்லி அந்த மாணவர், ஜலசனா உட்கார்ந்தார் அப்படின்னு அர்த்தம். அத்தாலிபு ஜலச ஃபில் ஃபஸ்லி அந்த மாணவர் வகுப்பறையில் உட்கார்ந்தார், அமர்ந்தார். இப்ப அத்தாலிபு அத்துல்லாபுன்னு மாத்திட்டு எப்படி அதுக்கு தோதுவா அந்த வினை சொல்ல மாத்துறது? அத்துல்லாபு ஜலசு, ஜலசு ஃபில் ஃபஸ்லி. ஃபீ வந்தாலும் ஃபீக்கு அப்புறம் உள்ள வார்த்தைக்குடைய கடைசி எழுத்துக்கு கஸ்ரா வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். அத்துல்லாபு ஜலசு ஃபில் ஃபஸ்லி அந்த மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்தார்கள். அல் முதர்ரிசு ஹரஜ மினல் மதரசதி. ஹரஜன வெளியேறினார், ஒரு இடத்துல இருந்து வெளியே போறது, அதான் ஹரஜ. அல் முதர்ரிசு ஹரஜ மினல் மதரசதி அந்த ஆசிரியர் மதரசாவிலிருந்து, பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறினார். மதரசானா பள்ளிவாசல்ல நடத்துறமே அது மட்டும் இல்ல, ஸ்கூல்னா மதரசா தான். அரபி வார்த்தை. இங்கிலீஷ்ல ஸ்கூல்னு சொல்றமே அதுக்கு அரபி வார்த்தை மதரசா. அல் முதர்ரிசு ஹரஜ மினல் மதரசதி. அல் முதர்ரிசுடைய ஜமோ என்ன? ஏற்கனவே படிச்சிருக்கோம். அல் முதர்ரிசூன. அல் முதர்ரிசூன ஹர என்ன வரும்? ஹரஜு, ஹரஜு மினல் மதரசதி. அல் முதர்ரிசூன ஹரஜு மினல் மதரசதி அந்த ஆசிரியர்கள் மதரசாவிலிருந்து வெளியேறினார்கள், வெளியே போனாங்க. சுத்த தமிழ்லாம் எதிர்பார்க்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக தான் தமிழ்ல சொல்றேன். அத்தாஜிரு ذهب இல சூகி. அத்தாஜிரு ذهب இல சூகி. அத்தாஜிருனா என்ன அர்த்தம்? அந்த வியாபாரி. ذهب சென்றார். இல சூகி, சூக்குனா மார்க்கெட், மார்க்கெட்டிற்கு. இல சூகி அந்த வியாபாரி மார்க்கெட்டிற்கு சென்றார். சென்றார்கள் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? ஒரு வியாபாரி தான் போனாரு,
அதே வியாபாரிகள்னு சொல்லும்போது சென்றார்கள் சொல்லுவோம். அதனால தான் இதுக்கு வினை சொல் மாறுது. எப்படி மாறுது? அத்துஜாரு, அத்துஜாரு, அத்தாஜருடைய ஜம அத்துஜாரு, அத்துஜாரு தஹபு இலஸ் சூகி, அந்த வியாபாரிகள் மார்க்கெட்டிற்கு சென்றார்கள். இப்போ இந்த எக்ஸசைஸ், இந்த பயிற்சியில நம்ம ஒரு ஒருமைக்கான வினை சொல் என்ன, பன்மைக்கான வினை சொல் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா முதல் இது 3 வார்த்தை அடங்கிய வினை, 3 எழுத்துக்கள் அடங்கிய வினை சொற்கள். வினை சொற்கள்ல 3 எழுத்து உள்ளது, 4 எழுத்து உள்ளது, இப்படி இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு ஆரம்பத்துல 3 எழுத்து உள்ள வினை சொல் தான் இருக்கு. இது அதிகமா நம்ம புழக்கத்துல பயன்படுத்துறது. இப்போ இது பாருங்க, ஜலச, ஹரஜ, தஹப எல்லாம் ஒரே மாதிரி ஒரே வடிவத்துல இருக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க, ஜலசு, ஹரஜு, தஹபு. நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு? நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைக்கும் இந்த வினை சொல்லுக்கும் இந்த வினை சொல்லுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சேர்த்திருக்கோம்? இந்த ஒரு வாவு ஒரு அலிஃப், இதை சேர்த்திருக்கோம். இதே பாருங்க, ஒரு வாவு அலிஃப் சேர்த்திருக்கோம், ஒரு வாவு அலிஃப் சேர்த்திருக்கோம். சேர்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? பன்மையாயிருச்சு. அப்ப இதை பன்மையாக்குறது ரொம்ப ஈஸி. ஜலச ஜலசு, ஹரஜ ஹரஜு, தஹப தஹபு. புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இந்த மாதிரி 3 எழுத்து உள்ள வினை சொல்ல பன்மையா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இக்ரா வக்துப் அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். திரும்ப திரும்ப அதை அர்த்தத்தை நான் சொல்ல விரும்பல. இக்ரா வக்துப் அரபியில படிக்கும் போதே நீங்க அதை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நிறைய வாட்டி சொல்லிட்டோம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காது. இக்ரா படிங்க, வக்துப் எழுதுங்கன்னு அர்த்தம். அத்துல்லாபு ஃபில் ஃபஸ்லி. இப்போ என்ன செய்யணும்? நீங்க ஒரு நோட்டையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கிட்டு இதை வாசிக்கவும் செய்யணும், எழுதவும் செய்யணும். சும்மா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தா அரபி கத்துக்கிற முடியாது. நீங்களா சொந்தமா ஒரு முயற்சி பண்ணணும். நீங்க பக்கத்துல உங்ககிட்ட நோட்டும் பேனாவும் இல்லைன்னா இதை அப்படியே பாஸ் கொடுத்துட்டு, வீடியோ எங்கேயும் போகாது, ஒரு பாஸ் கொடுத்துட்டு போய் நோட்டையும் பேனாவையும் எடுத்துட்டு வந்து உட்காந்து கண்டினியூ பண்ணுங்க. அத்துல்லாபு ஃபில் ஃபஸ்லி வாசிங்க, எழுதி பாருங்க. அத்துல்லாபு ஃபில் ஃபஸ்லி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். அந்த மாணவர். இப்ப அந்தன்ற வார்த்தையை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட மாணவரை சுட்டி காட்டி நம்ம சொல்றோம். ஆனா நம்ம அதை டைரக்டா அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதில்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அத்வாலிபுக்கும் தாலிபுனுக்கும் வித்தியாசம் என்ன? தாலிபுன்னா யாருன்னு தெரியாது, ஒரு மாணவர். அத்வாலிபுனா ஒரு குறிப்பிட்ட மாணவர், அந்த மாணவர். அரபியில தாலிக துல்லாபுன்னு சொல்லலாம். தாலிக துல்லாபு அந்த மாணவர் அப்படின்னு சொல்லலாம். அத்வாலிபுனாலும் அதான் அர்த்தம். நம்ம மனசுல ஒரு தாலிப, ஒரு ஸ்டூடெண்ட்டை நினைச்சுக்கிட்டு அவரை பத்தி சொல்றதுனால அத்வாலிபு, அத்வாலிபு ஃபில் ஃபஸ்லி அந்த மாணவர் வகுப்பறையில் இருக்கிறார். மன் ஹாவுலாயில் அவுலாது அஹும் அபுனாவுக லா ஹும் அபுனாவு அஹி. மன் ஹாவுலாயின் நாசு ஹும் ஹுஜ்ஜாஜுன் மின் துர்க்கியா. துர்க்கியானா டர்க்கி நாடு, துருக்கி நாடு. ஐன துஜ்ஜாரு தஹபு இலஸ் சூகி. மன் ஹாவுலாயிர் ரிஜாலு ஹும் ضيوفٌ الفلاحون في الحقول وأبناؤهم في المدرسة. الفلاحون விவசாயிகள், في الحقول நிலங்களில் இருக்கிறார்கள். وأبناؤهم في المدرسة அவர்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். أين الطلاب الجدد بعضهم في الفصل وبعضهم عند المدير. بعضهم அவர்களில் சிலர், ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையில் இருக்கிறார்கள். وبعضهم عند المدير. أعمامي تجار كبار. عم أعمام. عم أعمام. أعمامي تجار كبار. هؤلاء إخوتي. அடுத்த பாடத்தை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.